Hello viewers, happy to welcome to our channel JC's Easy English. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் simple to advanced English. யூசுவலாவே நம்ம கான்வர்சேஷன்ல வெரின்ற வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். வெரி ஹாப்பி, வெரி சேட், வெரி இமோஷனல் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த வெரின்ற வேர்ட் இன்டென்சிஃபையர், ஒரு இமோஷனுடைய அதிகபட்ச மேக்னிஃபையராக செயல்படக்கூடியது. அந்த வேர்டை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது அது மொனோட்டனஸாக போரிங்காக இருக்கும். அதுக்கு பதிலாக அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ஸ்ட்ராங் வெக்காபுலரியை யூஸ் பண்ணும்போது நம்ம கான்வர்சேஷன் எல்லாராலையும் நோட்டீஸ் பண்ணப்படும். ஈஸியாக நம்மளை அவங்க ஃபாலோ பண்ணவும் இன்ட்ரெஸ்டாக அட்ராக்ட் ஆகவும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது தான் இதனுடைய மெயின் ஐடியா. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நார்மலாக நம்ம ரொட்டீன் லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்றத வெரி ஹாப்பின்மோ. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அது அந்த மொனோட்டனஸ் வெரி ஹாப்பியை என்ன ஒரு ஸ்ட்ராங் வெக்காபுலரி ரீப்ளேஸ் பண்ண போதுன்னா எக்ஸ்டட்டிக். அது என்ன மீனிங்? ஜாய், ஜாய்ஃபுல், ஓவர் ஜாய், ஹாப்பி எல்லாத்தினுடைய சினோனிம் தான். ஸோ இந்த எக்ஸ்டட்டிக் வேர்டை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். Priya was ecstatic about her new job. இங்கே பிரியா சந்தோஷப்பட்டா, ஹாப்பியாக இருந்தான்றத அந்த எக்ஸ்டட்டிக்ன்ற வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணது. செகண்ட் ஃப்ரேஸ் வெரி சேட். அதை எப்படி சொல்லலான்னா சாரோஃபுல். அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா his father's face looked soft and sorrowful. ஏதோ ஒரு சேட் நியூஸை கேட்டு அவங்க அப்பாவுடைய முகம் ரொம்ப சோகமாக இருந்துச்சுன்றது தான். His father's face looked soft and sorrowful. Third, very interesting. அதை எப்படி சொல்லலாம்? Fascinating. Fascinating. அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம்? I found the whole film fascinating. அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. I found the whole film fascinating. Fourth, very boring. அதை மொனோட்டனஸ்ன்னு சொல்லலாம். மொனோட்டனஸ். இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா மை ஜாப் இஸ் மொனோட்டனஸ் பட் அட்லீஸ்ட் ஐ எம் ஒர்க்கிங். ஜாப் ரொம்ப போரிங்காக இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மை ஜாப் இஸ் மொனோட்டனஸ் பட் அட்லீஸ்ட் ஐ எம் ஒர்க்கிங். போரிங். ஃபிஃப்த், வெரி கலர்ஃபுல். அது வைப்ரண்ட். என்ன சொல்லலாம்? வைப்ரண்ட்டுன்னு சொல்லலாம். இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம்னா ஹாங்காங் இஸ் அ வைப்ரண்ட் and fascinating city. Hong Kong is a vibrant and fascinating city. Meaning vibrant, colorful சொல்றோம்ல, colorful and interesting city ன்னு அர்த்தம். Sixth one, very confused. குழப்பமான மனநிலைமையை perplexedன்னு சொல்லலாம். அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா he gave her a perplexed look. He gave her a perplexed look. அவன் அவளை குழப்பத்தோடு பார்த்தான் அப்படின்றது அதுக்கு மீன். நெக்ஸ்ட் செவன்த், வெரி டேஞ்சரஸ். வெரி டேஞ்சரஸ் இதை பெரிலஸ்ன்னு சொல்லலாம். எப்படி? பெரிலஸ். இதுக்கான சென்டென்ஸ் த ஜேர்னி த்ரூ த ஜங்கிள் வாஸ் பெரிலஸ். த ஜேர்னி த்ரூ த ஜங்கிள் வாஸ் பெரிலஸ் அப்படின்னா காட்டின் வழியாக போகிற அந்த பயணம் ரொம்ப பயங்கரமானது, ஆபத்தானது. டேஞ்சரஸ்க்கு பதிலாக பெரிலஸ் போட்டிருக்கோம். எய்த், வெரி டீப். ஆழ்ந்த, ஆழமான. அதுக்கு ப்ரொஃபவுண்ட். என்னது? ப்ரொஃபவுண்ட். அதனோட சென்டென்ஸ் த ஸ்பீக்கர்ஸ் ப்ரொஃபவுண்ட் வேர்ட்ஸ் மேட் மீ திங்க் அபவுட் மை ஃப்யூச்சர். த ஸ்பீக்கர்ஸ் ப்ரொஃபவுண்ட் வேர்ட்ஸ் மேட் மீ திங்க் அபவுட் மை ஃப்யூச்சர். அந்த பேச்சாளருடைய ஆழமான பேச்சு என்னுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு சிந்திக்க வச்சது. நைன்த் ஒன், வெரி லேசி. இதை இன்டலண்ட். எப்படி? இன்டலண்ட் சொல்லலாம். அதுக்கான சென்டென்ஸ் ஷீ வாஸ் அன் இன்டலண்ட் கேர்ள் ஹூ நெவர் கம்ப்ளீட்டட் ஹர் chores. ஷீ வாஸ் அன் இன்டலண்ட் கேர்ள் ஹூ நெவர் கம்ப்ளீட்டட் ஹர் chores. இங்கே அந்த பொண்ணு இன்டலண்ட் கேர்ள். இன்டலண்ட் கேர்ள், லேசி கேர்ள். அவளுடைய வேலையை என்றைக்குமே முடித்ததில்லை, கம்ப்ளீட் பண்ணதே இல்லை.
chores அப்படின்றது ஒர்க், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். 10th வெரி afraid, ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்றோம் இல்லைங்களா, டெரிஃபைடு. அதை எப்படி சொல்லலாம், டெரிஃபைடு. ஹீ இஸ் டெரிஃபைடு ஆஃப் பீயிங் பிட்டன் பை அ ஸ்னேக். பாம்பு கடிச்சிடுமோன்னு அவன் பயந்துட்டான், ரொம்ப பயந்துட்டான்றதை அஃப்ரைடாக டெரிஃபைடுன்னு சொல்லியிருக்கோம். 11th வெரி ஆஃபன், அடிக்கடின்றோம் பாருங்கள், அதை ஃப்ரீக்வெண்ட்லி. என்னது, ஃப்ரீக்வெண்ட்லி. இது எப்படி சென்டென்ஸில் சொல்லலாம், ஷீ ஃப்ரீக்வெண்ட்லி சைட்ஸ் த சேம் ஆர்டிக்கல். அவள் ஒரே ஆர்டிக்கலை அடிக்கடி கோட் பண்ணான்றது தான் இதனோட மீனிங். 12th வெரி ஸ்மெல்லி. ஸ்மெல் நார்மலாக நறுமணம், வாசனை. ஸ்மெல்லின்றது விரும்பத்தகாத ஒரு வாசனை, அதை பஞ்சன்ட் அப்படி சொல்லலாம். அதுக்கான சென்டென்ஸ், when the pungent smell of rotten eggs filled the house, I held my nose. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வீடு ஃபுல்லாக அழுகின முட்டை நாற்றம் அடித்ததால் நான் என் மூக்கை மூடிக்கிட்டேன் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் வெரி டயர்டு, அதை எப்படி சொல்லலான்னா எக்ஸாஸ்டட். எக்ஸாஸ்டட்னா எனர்ஜியெல்லாம் தீந்துடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கான சென்டென்ஸ், ஐ பிகேம் ஸோ எக்ஸாஸ்டட் தட் ஐ கேன் வாக் நோ லாங்கர். இனிமேல் என்னால் நடக்க முடியாது, ஏன்னா எனர்ஜியெல்லாம் தீந்து போச்சு. 14th வெரி நாய்ஸி, அதை டெஃபனிங்கிறோம். ஏன்னா காது அடைச்சி செவிடாகிற மாதிரி சத்தமாக இருக்குன்றது. இது சென்டென்ஸில் எப்படி பார்க்கலான்னா, he sat down amid deafening applause. இதுக்கு என்ன மீனிங்னா, காது செவிடாகிற மாதிரி கைத்தட்டல், அப்ளாஸ் இருக்கிற கூட்டத்துக்கு மத்தியில் உட்காந்துருந்தான். அந்த அமிட் மத்தியில் உட்கார்ந்துருந்தான்னு அர்த்தம். 15th வெரி thirsty, ரொம்ப தாகமாக இருக்குது, அதை parched அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஐ மஸ்ட் கெட் அ ட்ரிங்க், ஐ ஆம் அப்சல்யூட்லி பார்ச்ட். எனக்கு இப்போ அவசியமாக ஒரு கூல் ட்ரிங்க்கோ ஏதோ ஒரு லிக்விட் தேவை, ஏன்னா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. 16th வெரி பர்ஃபெக்ட், மிகச்சரியாக துல்லியமாக இருக்குன்றோம் இல்லைங்களா, அதை ஃப்ளாலெஸ், குறையில்லாமல் இருக்குது, ஃப்ளாலெஸ் அப்படின்ற வேர்ட். இதுக்கான சென்டென்ஸ், ஹர் இங்கிலீஷ் இஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாலெஸ். அவளோட இங்கிலீஷ் குறையில்லாமல் பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்றது தான். 17th வெரி நியூமரஸ், அதிகமாக பலவிதமானு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை டைவர்ஸ்ன்னு சொல்லலாம். மை இன்ட்ரெஸ்ட்ஸ் ஆர் வெரி டைவர்ஸ், என்னுடைய இன்ட்ரெஸ்ட் பல விதத்துலேயும் இருக்குது, நான் பலவிதமான விஷயங்களில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன், அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். 18th வெரி ஷைனி, அதை எப்படி சொல்லலாம், க்ளீமிங், நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது சென்டென்ஸில் பார்க்கலாமா. த ஹவுஸ் வாஸ் க்ளீமிங் வித் ஃப்ரெஷ் ஒயிட் பெயிண்ட், அப்படியே வீடு வெள்ளை பெயிண்டில் மின்னுது அப்படின்றது தான் இதனோட அர்த்தம். 19th வெரி ஸ்லீப்பி, அதுக்கு லெத்தார்ஜிக்னு சொல்கிறது, ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்கிறது. சென்டென்ஸில் பார்க்கலாமா. த ஹாட் வெதர் மேட் மீ ஃபீல் லெத்தார்ஜிக், இந்த வெதர் ரொம்ப ஹாட்னஸ், அதனோட ஹாட்னஸ் என்ன ரொம்ப லெத்தார்ஜிக்காக, சோம்பேறியாக, ஸ்லீப்பியாக வச்சுருந்ததுன்னு அர்த்தம். 20th வெரி ஷை, இது எப்படி சொல்லலாம், ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்காங்க அப்படின்றோம் இல்லைங்களா, அதுக்கு டிமிட். இது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஷீ இஸ் வெரி டிமிட் கம்ப்ளீட்லி லேக்கிங் இன் கான்ஃபிடென்ஸ், அவள் ரொம்ப பயந்த சுபாவமானவ, அவகிட்ட கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது, தன்னம்பிக்கைன்றது துளி கூட இல்லை. 21st சென்டென்ஸ் வெரி ஃபேன்சி, ரொம்ப புதுமையாக அப்படியே அட்ராக்டிவாக இருக்கிறது, அதுக்கு லாவிஷ். என்னது, லாவிஷ். அதை எப்படி சென்டென்ஸில் பார்க்கலான்னா, த ஃபில்ம் ஃபீச்சர்டு லாவிஷ் காஸ்டியூம்ஸ் அண்ட் ஸ்பெக்டாகுலர் செட்ஸ். இதுக்கு மீனிங், அந்த ஃபில்மில் யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ், செட்ஸ் எல்லாமே லாவிஷாக ஃபேன்சியாக இருந்ததுன்னு அர்த்தம். 22nd வெரி சீப் அப்படின்னா
காசே செலவு பண்ண மாட்டாங்க இல்லைங்களா அவங்களுக்கு. அது ஸ்டிங்கி. இது எப்படி சென்டென்ஸில் சொல்லலான்னா, ஷீ இஸ் டூ ஸ்டிங்கி டு ஸ்பெண்ட் மணி ஃபார் சேரிட்டி. இதுக்கு மீனிங் அவள் சேரிட்டிக்கு மணியே கொடுக்கலன்றது தான். அது கொடுக்க மனசே வரலை. 23rd வெரி க்ரௌடட். கூட்டமாக இருக்குது, அதுக்கு பஸ்லிங். என்னது? பஸ்லிங். அதை எப்படி சென்டென்ஸில் சொல்லலான்னா, த மார்க்கெட் இஸ் பஸ்லிங் வித் லைஃப். இங்கே லைஃப்ன்றது மக்களை குறிக்குது. மார்க்கெட் ஃபுல்லாக ஜேன்னு கூட்டமாக இருக்குதுன்னு அர்த்தம். 24th வெரி ஸ்மூத். வெரி ஸ்மூத், மென்மையாக, வழவழன்னு சொல்கிறோம் பாருங்கள், நேர்த்தியாக. அதுக்கு ஸ்லீக். SLEEK, ஸ்லீக். எக்ஸாம்பிள், த ஹவுஸ் வாஸ் வெரி லோ அண்ட் ஸ்லீக். பார்க்கவே ஸ்மூத்தாக, மென்மையாக, வழுவழுன்னு அந்த வீடு இருந்ததுன்ட்டு மீனிங் இதுக்கு. 25th வெரி குவாய்ட் அப்படின்னா அமைதியாக, காமாக இருக்கிறது. அதுக்கு ஹஷ்ட். இது எப்படி சென்டென்ஸில் பார்க்கலான்னா, த மதர் ஹஷ்ட் ஹர் நாய்ஸி சைல்டு. அழுது சத்தம் பண்ணுற அந்த குழந்தைய அந்த அம்மா அமைதிப்படுத்தினாங்க, காம் டவுன் பண்ணாங்கன்னு அர்த்தம். அடுத்து 26th வெரி குவிக். அதை எப்படி சொல்லலாம்? ரேப்பிட், வேகமாக அப்படின்றது. இது சென்டென்ஸில் த பேஷண்ட் மேட் அ ரேப்பிட் ரிகவரி அப்படின்னா அந்த பேஷண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே குணமடைஞ்சிட்டார், வேகமாக சீக்கிரமாக குணமடைஞ்சிட்டார். 27th வெரி சாஃப்ட். அந்த மென்மையான்றதுக்கு டவுனி. அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள், மை கோட் இஸ் ஃபில்டு வித் டவுனி ஃபெதர்ஸ். மென்மையான இறகுகளால் ஆனது என்னுடைய கோட்டுன்னு இதுக்கு அர்த்தம். 28th வெரி லவுட். அதை சத்தம் அதிகமான்றதை தண்டரஸ் அப்படின்வாங்க, இடி அடிக்கிற மாதிரி. இதுக்கு எக்ஸாம்பிள், சடன்லி தெர் வாஸ் அ தண்டரஸ் சவுண்டு. இடி இடிக்கிற மாதிரி அதிகமாக ஒரு சத்தம், பெரிய பயங்கர சத்தம் கேட்டுது அப்படின்னு அர்த்தம். 29th வெரி ஹங்க்ரி. ரொம்ப பசியாக இருக்குன்றத ஸ்டார்விங் அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா, லெட்ஸ் கெட் சம்திங் டு ஈட், ஐ எம் அப்சல்யூட்லி ஸ்டார்விங். ஏதாவது கண்டிப்பாக இப்போ சாப்பிட்டே ஆகணும், ஏன்னா நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன், கொலைப்பட்னின்னு இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. 30th வெரி ஆங்க்ரி. ரொம்ப கோபமாக இருக்கிறது. அதை ஃப்யூரியஸ். இது எப்படி சென்டென்ஸில் பார்க்கலான்னா, ஐ வாஸ் லேட் அண்ட் ஹீ வாஸ் ஃப்யூரியஸ் வித் மீ. நான் ரொம்ப லேட்டாக போயிட்டேன், அவன் என் மேலே பயங்கர கோபத்தில், கடுப்பில் இருக்கான்னு அர்த்தம். 31st வெரி டிஸ்ஆனஸ்ட். நேர்மையாக இல்லை, குறுக்கு வழியில் போகிறவங்க. அதுக்கு கன்னிங். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹீ வாஸ் ஆஸ் கன்னிங் அஸ் அ ஃபாக்ஸ். நல்ல நரி மாதிரி அவன், குறுக்கு புத்தி, குள்ள நரித்தனம் உடையவன் அப்படின்னுட்டு அர்த்தம். 32nd வெரி பிஸி. அதை ஸ்வாம்ப்ட். பிஸியாக இருக்கிறத ஸ்வாம்ப்டுன்னு சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷீ இஸ் ஸ்வாம்ப்ட் வித் ஒர்க். அவன் ரொம்ப வேலையில் பிஸியாக இருந்தான்னு அர்த்தம். 33rd வெரி ரெய்னி. இதை எப்படி சொல்லலான்னா, போர்டு. இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இட் போர்டு ஃபார் 3 days. இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங், 3 நாளைக்கு தொடர்ந்து மழை பெஞ்சுது, அதுதான் இதனுடைய அர்த்தம், போர்டு. ஓகே. 34th வெரி டேலண்டட். அது கிஃப்டட்னு சொல்லலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷீ இஸ் டபுள்லி கிஃப்டட் ஆஸ் அ ரைட்டர் அண்ட் ஆஸ் அ ஆர்டிஸ்ட். அவள் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கா, ஒரு ரைட்டராகவும் ஆர்டிஸ்டாகவும் இருக்கா. 35th வெரி ஈவில். பொல்லாதவங்க, ரொம்ப கெட்டவங்கன்றோம் இல்லைங்களா, அதை விக்கெட்னு சொல்லலாம். இதுக்கான சென்டென்ஸ், ஷீ வாஸ் அ விக்கெட் கேர்ள். அவள் ரொம்ப பொல்லாதவப்பா அந்த பொண்ணு, அதுதான் அதுக்கு மீனிங். 36th வெரி சாரி. மிகவும் வருந்துறேன். அதை அப்பலஜெட்டிக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான சென்டென்ஸ், ஹீ டிடன்ட் நீட் டு பி அப்பலஜெட்டிக் எனிமோர். இனிமே அவன் வருந்த தேவையில்லை, மன்னிப்பு கேட்க தேவையில்லைன்னு அதுக்கு அர்த்தம். 37 வெரி ஃபன்னி. ரொம்ப வேடிக்கையானது அப்படின்றத ஹிலேரியஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான சென்டென்ஸ், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஐரனிஸ், சம் ஹிலேரியஸ் அண்ட் சம் ட்ராஜிக்.
இதனோட மீனிங் வாழ்க்கை முரண்பாடுகளுடையது. அதில் சில இது ஃபன்னியாக வேடிக்கையாக இருக்கும், சில இது ட்ராஜிக்காக சோகமயமாக கஷ்டமாக இருக்குன்றது தான் இதனுடைய அர்த்தம். 38 வெரி ஷார்ட், அதை ப்ரீஃப் அப்படின்னு சொல்லணும். அதனோட சென்டென்ஸ், திஸ் இஸ் அ ப்ரீஃப் அவுட்லைன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ். அந்த ஈவெண்ட்ஸ் நடந்ததுனுடைய ஒரு ப்ரீஃப் அவுட்லைன், ஷார்ட் கேப்சர் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 39 வெரி ஸ்லோ ஸ்லக்கிஷ். இதுக்கான சென்டென்ஸ் என்னென்னா, எ ஹெவி லன்ச் மேக்ஸ் மீ ஸ்லக்கிஷ் இன் த ஆஃப்டர்நூன். நல்ல வயிறு முட்டை நான் சாப்பிட்டதால் லஞ்சுக்கு அப்புறம் நான் ரொம்ப மந்தமாக ஃபீல் பண்ணேன். அதுதான் அதனோட மீனிங். 40th வெரி ஃப்ரெண்ட்லி. அதை எப்படி சொல்லலான்னா ஏமியபிள். அது சென்டென்ஸில் எப்படி பார்க்கலான்னா, ஹீ சீம்ஸ் ஏமியபிள் டு மீ. அவன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கான். அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங், ஏமியபிள், ஃப்ரெண்ட்லி. நெக்ஸ்ட் வெரி ஷார்ப், அதை கீன் அப்படின்னு சொல்லலாம். அதனோட சென்டென்ஸ், ஈகிள்ஸ் ஹாவ் வெரி கீன் ஐசைட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஈகிள்ஸ்க்கு ரொம்ப ஷார்ப்பான பார்வை இருக்குது அப்படின்றது தான் இதனோட அர்த்தம். கீன் ஐசைட், ஷார்ப், வெரி ஷார்ப். 42nd வெரி புவர். அதை எப்படி சொல்லலான்னா டெஸ்டிடியூட். இதை எப்படி சென்டென்ஸில் வைக்கலான்னா, த ஃப்ளட்ஸ் லெஃப்ட் thousands ஆஃப் பீப்புள் டெஸ்டிடியூட். அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் ஃப்ளட்டில் அடிச்சுட்டு போய் அவங்க ரொம்ப ஏழையாக ஆயிட்டாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாங்க. அதுதான் அதனோட அர்த்தம். நெக்ஸ்ட் 43rd வெரி ஓல்டு. அதை எப்படி சொல்லுவோம், ஏன்ஷியன்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ரோம் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஏன்ஷியன்ட் பில்டிங்ஸ். இதுக்கான மீனிங், ரோம் நகரத்தில் நிறைய பழங்கால பில்டிங்ஸ், கட்டிடங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வெரி ஓல்டு ஃபேஷன்ட். இதை ஆர்கியாக். எப்படி சொல்லலாம், ஆர்கியாக். இதுக்கான சென்டென்ஸ், பிகாஸ் மை ஆர்கியாக் கம்ப்யூட்டர் இஸ் நோ லாங்கர் யூஸ்ஃபுல் டு மீ, ஐ எம் கிவிங் இட் அவே ஃபார் ஃப்ரீ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னோடய கம்ப்யூட்டர் பழைய மாடல், அதனால் எனக்கு நியூ மாடல் தேவைன்னு இதை ஃப்ரீயாக கொடுத்துட போகிறேன்னு அர்த்தம். 45th வெரி கோல்டு. அது எப்படி சொல்லலாம், ஃப்ரீசிங். அப்படியே உறைஞ்சி போகுதுன்றோம்ல அது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், மை ஹேண்ட்ஸ் ஆர் ஃப்ரீசிங். என் கை அப்படியே சில்லில் உறைஞ்சி போயிடுச்சுன்றோம். 46th நாட் வெரி டேஸ்டி. இது எப்படி சொல்லலான்னா பிளாண்ட். இதுக்கான சென்டென்ஸ், ஐ ஃபைண்ட் சிக்கன் அ லிட்டில் பிளாண்ட். இதுக்கு மீனிங், அந்த சிக்கன் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. அதுதான் அதனுடைய அர்த்தம். 48 வெரி அக்லி. அதை எப்படி சொல்லலாம், ஹிடியஸ். இதுக்கான சென்டென்ஸ், ஷீ saw a hideous face at the window and screamed. ரொம்ப ஒரு அக்லி ஃபேஸை பார்த்து அவள் பயந்து கத்தினான்றது இதுக்கு அர்த்தம். 48 வெரி ஹாட். இதை ஸ்காட்சிங் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான சென்டென்ஸ், he was dizzy with the scorching sun. அப்படின்னா அந்த ரொம்ப ஓவர் ஹாட்னஸ், அவனுக்கு மயக்கமே வரா மாதிரி ஆயிடுச்சு. 49 வெரி பிரைட். அது லூமினஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான சென்டென்ஸ், மை வாட்ச் ஹேஸ் அ லூமினஸ் டயல் ஸோ ஐ கேன் see it in the dark. நல்ல பிரைட்டாக லூமினஸாக இருக்கிறதால அது இருட்டில் கூட என்னால் பார்க்க முடியும் என்னோடய வாட்சை. லாஸ்ட் வெரி ஹியூஜ். இதை கொலோசல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான சென்டென்ஸ், த சிங்கர் ஏர்ன்ஸ் எ கொலோசல் அமௌண்ட் ஆஃப் மணி. ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க அந்த சிங்கர் அப்படின்னு அர்த்தம். ஸோ வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக இந்த கான்செப்ட் டு ஸ்டாப் சேயிங் வெரின்றதுன்னா, நியூ வொக்காபுலரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது தான் அதனோட மெயின் ஐடியா. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சிம்பிளாக இருக்கிற வேர்டை விட்டுட்டு அதோட இன்னொரு சினோனிம் தான் போட்டிருக்கோம். அதையே மாற்றி வேறு சொல்லலை, அதனோட இன்னொரு சினோனிம், அதனோட இன்னொரு டைமென்ஷனை காமிச்சிருக்கோம். ஸோ உங்கள் வொக்காபுலரி ரொம்பவுமே ரிச்சாக, ரொம்ப
எப்படி சொல்கிறது, அட்ராக்டிவாக இருக்கும். இதை உங்கள் டெய்லி கான்வர்சேஷனில் பயன்படுத்தணுன்னு தான் சென்டென்ஸோடு கொடுத்துருக்கு. ஒரு வேர்ட்ஸாக கொடுக்கல, இதுக்கு பதிலாக அதுன்னு வேர்ட்ஸே கொடுக்கல. அதை எப்படி நீங்கள் சென்டென்ஸில் ப்ராப்பராக யூஸ் பண்ணணுன்ட்டு தான் கொடுத்துருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும். ரிப்பீட்டடாக இந்த வீடியோவை பார்த்து ஒரு நோட்டில் குறித்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், we'll see you in the next video. Until then, bye bye, see you.